ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ரசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரசத்தில் 2-3 டைப் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட் டைப் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சுத்தமாக அந்த கசடு இல்லாமல் நல்லா இறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைங்க. நல்லா தோல் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்டோப் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியில் இந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. தோலை எடுத்துகிட்டு தக்காளியை மட்டும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில ஒரு மிக்சியில் மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் குறப்பாக அரைச்சி அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காய பொடி இருந்தால் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதோடு சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் லைட்டாக நுர வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான், சூப்பரான ரசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.